ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. இல்ல இது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. நல்லா படம் வந்து ஆஸ்கார் அவார்ட்ஸ்க்கு கண்டிப்பா போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்டா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், நம்ம அந்த காலத்துல இருக்க உண்மையிலே ஏத்துக்கிட்ட விஷயங்களா இருக்கட்டும், அவ்வளோ அழகா இருந்தது. நிறைய அரசியலை டீகோட் பண்ண விதமா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா இருந்தது. கடைசி முடியும் போது கூட அவங்களோட போட்டோஸ்லாம் அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. உண்மையிலே பாருங்க சார், பெரிய சல்யூட்னே சொல்லணும். அவ்வளோ சூப்பரா இருந்தது. விக்ரம் சாரோட ஆக்டிங் மாஸ் வேற லெவல் ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே முடியாது. நடிப்புனா பாதி பேர் இவர்கிட்ட கத்துக்கணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் கிடையாது ப்ரோ. டாப் 10னால ப்ரோ நடிப்புனா இவர்தான் ப்ரோ டாப். அது அவங்களுக்கே தெரியும். ஃபேன் பேஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த கதைனா அப்புறம் நடிப்புனா இவர்தான் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். வேற லெவல் ஆக்டிங் தலை. இல்ல அதுனா இல்ல ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ஜிவி பிச்சிட்டாரு. தலைவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூசுவல் வந்துட்டாரு. ரஞ்சித் ஸ்டோரி. சியானுக்கு ஒரு ஓபனே. தலைவர் தான் ப்ரோ. தங்கலான் ப்ரோ. தங்கலான் படமா எடுக்கல. இதுக்கு நடிப்புக்கு அவார்டு கொடுங்க ப்ரோ. தயவு செய்து. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. சியான் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் மியூசிக் ப்ரோ. அப்புறம் ரஞ்சித் ஸ்டோரி வேற லெவல் பண்ணிருக்காங்க. தலைவர் சிங்கிள் ஹேண்டடா முடிச்சிருக்காரு பாரு ப்ரோ. சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. பிஜிஎம் அத சொல்றோம் ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. ஜிவி நல்லா பண்ணிருக்காரு. ஜிவி அடுத்த படம் ஜிவி தான் எங்களுக்கு மறுபடியும் தீராசுரண்டா மிரட்டி எடுத்துட்டாங்க ப்ரோ படத்தை. ட்விஸ்டா கொண்டு போய் தங்கத்துக்கு கடைசியில் சொந்தக்காரனே சியான் விக்ரம் தான். அவரே போய் வேலை செய்ய விட்டு அவரே எடுக்க விட்டாங்க. பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ட்விஸ்டே அதுதான். அவர் தான் சங்கத்துக்கு உலகநாயன் படத்தை மாற்றி கொடுத்துட்டாங்க. உலகநாயன் படம் இனிமேல் அவருக்கு தான். கமல் இருக்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அவர் மட்டும் தான் நடிப்புனா. அவர் தாண்டி யாருமே இல்லைங்க. நடிகர் எல்லாரும் இருக்காங்க. அஜித், விஜய் எல்லாரும் இருக்காங்க. இந்த அளவுக்கு இல்லை. இந்த அளவுக்கு நடிப்பு இல்லை ப்ரோ. விக்ரம் மட்டும்தான் ப்ரோ. அந்த ப்ரோ தங்கத்துக்கு வேலை செய்ய போவார். பார்த்தா தங்கத்துக்கு சொந்தக்காரனே அவன் தான். சியான் விக்ரம் தான் தங்கத்துக்கே சொந்தக்காரன். இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் சியான் விக்ரம் தான். இந்த சீன்லேருந்து வந்து பார்த்தா அது சொல்லவே இல்லை ப்ரோ. ஆனால் சொல்லுவாங்க அவர் வந்துட்டு பாரஞ்சித்னா கேஸ்ட் விஷயமா போகிறாரு. அதில் ஒரு விஷயம் கூட இங்கே காட்டவே இல்லை. அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். பாரஞ்சித்னா கேஸ்ட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இதில் எதுவும் காட்டலை ப்ரோ. தங்கலான் மூவி செம்மையாக இருக்குது. விக்ரமோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் செம்மையாக பிடிச்சாரு. ஜிபி மினிக்கி சாங் வந்து இல்லை ஃபஸ்ட் சாங் வந்து நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. லேக்லாம் ஒன்றும் இல்லை தலை. ஓப்பனிங்கில் பிஜிஎம்மில் ஆரம்பிக்கிறாங்களே அதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைட்டில் கார்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்தது. அதுலேருந்து முடிவு வரைக்குமே செம்மையாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இது லேகெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில இடத்துல ஸ்லோவாகும். அது வந்து அந்த ஃபீலிங்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. எடுத்த உடனே போயிட்டு ஒரு தங்க சுரங்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்தோட கஷ்டத்தை சொல்ல வராங்க. கஷ்டமாக இருக்குன்ற இடத்துல வந்து அந்த ஃபீலிங் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபீலிங் தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த லேக்லாம் நினைக்க முடியாது. எல்லா சீனுமே வந்து பிளாக் பஸ்டராக இருக்கணும், அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கணும்லாம் முடியாதுல்ல. கமர்ஷியல் இல்லை தலைவா. இது வேற மாதிரி. இது நம்ம கேஜிஎஃப் கமர்ஷியல் எடுத்துகிட்டு போனாங்க. கேஜிஎஃப்ல உண்மையாக நடந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ அதை தான் இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கம்பல்சரி படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு இருக்குது. படம் செம்மையாக இருக்குது. லேகெல்லாம் எதுவும் இல்லை. சில சீன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் எடிட்டிங் செம்மையாக இருக்குது. மியூசிக் செம்மையாக இருக்குது. நல்லாயிருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். ஃபிலிம்ஃபேர் அவார்டே கிடைக்கும் விக்ரம் சார். கமர்ஷியலான படம் தான். இப்படி வரது தான் கமர்ஷியல் ஆகிறது. இவங்க ஏன் வந்து கமர்ஷியல் இல்லைன்னு சொல்கிறாங்க தெரில. செம்மையாக இருக்குது. எங்கேயுமே வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல லேக் இருக்குது. அப்புறம் இந்த மியூசிக்கில் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக செம்மையாக எடுத்திருக்காங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் சியான் விக்ரம்ன்ற லெவலுக்கு நடிச்சிருக்காரு. பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஏன் இவரை வந்துட்டு இவ்வளோ 100 ரேட்டராக வச்சுருக்காங்க தெரில. பட் சூப்பராக இருக்கும். வந்து பாருங்கள். எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். நன்றி ப்ரோ. மூவி நல்லா இருந்துச்சு. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா மூவி பார்க்குறது ரொம்ப பேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. ப்ளஸ் வந்து பாரஞ்சி நல்லா மேக் பண்ணியிருக்காரு. மியூசிக் வைஸ் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. விக்ரமோட ஆக்டிங்கு சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் வந்து ஒரு மூவிக்காக அவர் சம்திங் ஒரு எஃபர்ட் போட்டு அவர் பாடி லாங்குவேஜ்லாம் மாற்றுவார். இது ரொம்ப நல்லாவே பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு அவார்டு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். படம் பார்க்கறதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சொல்லலாம் ப்ரோ.
படம் சொல்லவா தேவையில்ல. ரஞ்சித் அண்ணா பயங்கரமான மேக்கர் அவர். அதுக்கப்புறம் விக்ரம் சார் நடிப்பு மன்னன் அவர். படம் பார்க்குறோம், ஸ்டார்டிங்கில் உட்காந்து வரைக்கும் என்னடா படம் முடிஞ்சிச்சு அப்படி இருக்குது. அந்த ஒரு விஷயம் ஊர் சீனும் சூப்பராக செதுக்கியிருக்காங்க படத்தை. அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், நம்மளுக்கு அப்படியே ஒரு 200 வருஷம் பின்னாடி போனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல், அந்த காஸ்டியூமு, அதோட நடிப்பு, விக்ரம் சார் உயிரை குத்துறாரு இந்த நடிப்பில். அதே மாதிரி ஜி பிரகாஷ் சார் வந்து வாழ்ந்துருக்காரு இசையில். அந்த என்ன இருக்கும் அந்த ஜானரில் ஒரு 200 வருஷம் முன்னாடி என்ன மியூசிக் இருக்குமோ அது அப்படியே உட்கார வச்சுருக்காங்க, ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. விக்ரம் சார் அந்த காஸ்டியூம் எப்படி போய் மெனக்கட்டி இதெல்லாம் எப்படி நடிக்கிறாங்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க படத்தில். என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமாக ரஞ்சித் சாரோட ரைட்டிங்கு, அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் எஃபர்ட்டு, எடிட்டர்லாம் படத்தில் விளையாடி இருக்காரு. பாலிடிக்ஸ் பேசல ப்ரோ, பாலிடிக்ஸ் அவ்வளோவா இல்லை. ஆனால் இந்த இருக்கும், பட் இதில் அவ்வளோவா எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது படம் பாருங்கள், அது கரெக்டாக தெரியும். அந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அதோட அவங்களோட சுயநலம் என்ன, அது கரெக்டாக காட்டியிருக்காரு. படத்தோட அது என்ன சொல்ல அடித்தளம் அது கரெக்டாக அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போய் பசுபதி என்னெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சொல்லவே தேவையில்ல ப்ரோ. இது என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமாக ஹிட்டு குத்துறாரு ப்ரோ. ரஞ்சித் அண்ணாவை சொல்லவே தவிர எல்லா படமும் ஹிட்டு தான் வருது. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. விக்ரம் சார்லாம் எஃபெக்ட் போட்டிருக்காங்க. மாளவிகா மேம் இதில் புதுசாக இருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே அந்த என்ன லைட்டு, அது என்ன டோனு, அந்த நைட் எஃபெக்ட் எப்படி பண்ணோம்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் மைனஸில் ஜி பிரகாஷ் சார்லாம் பிச்சிட்டார் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்து. லாஸ்ட் சீன்ல ரொம்ப பிடிச்சிருந்து. தங்கலாம் சூப்பரா இருக்கு, செமையா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. பட் ஆனால் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். அது மோஸ்ட்டாக நல்லாவே இருந்தது. கூஸ் பம்ப் சீன்ஸ், வார் சீன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. நான் விக்ரம் ஃபேன் இல்லை, ஆனால் நான் ஃபேனே ஆயிடுவேன் போல, அந்த மாதிரி செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் ரொம்ப இறுக்கமாக தான் இருக்குது படம். பீடியாட்ரிக் ஃபிலிமாக இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ படத்தை ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றதோட ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரலாம். அவங்கவுங்க பங்குக்கு அவங்க எல்லாருமே தன்னால் முடிஞ்சதுக்கு மேலேயே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக், அதாவது நல்லா இருக்குது படம், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. சொல்லவே வேணாண்ணா, ஞாயிறத்தில் ஒருவனுக்கு நிகராகவே பண்ணியிருக்காரு. ஜிவி மியூசிக்கில் தான் படம் வந்து போகுது, கடத்திட்டு போகிறாரு. நல்லா ரஞ்சித் வந்து வேறு ஜானர் பண்ணுறப்போ இந்த படத்தில் வேறு ஜானரில் இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். விக்ரமும் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களோட இந்த படத்தில் தான் 100% அந்த கேரக்டர் அப்படியே ஒன்றி நடிச்சிருக்கிறாரு. அந்த கேரக்டராகவே ஒன்றி நடிச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் விக்ரம் வரும், முன்னாடி அந்த விக்ரம் வரும், அப்புறம் இப்போ இருக்க விக்ரம் வரும். நீங்கள் ஏன் எஃபெக்ட் ஆகுறீங்க? விக்ரமே ஒன்றும் எஃபெக்ட் ஆகலையா, அதுக்காக சொல்கிறேன். டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த அப்பா கேரக்டர் எப்படி பண்ணாலும் இப்போ பண்ணுற கேரக்டரும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தை வந்து ரஞ்சித்து மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியில் தப்பாக சொல்லிட்டு போகிறதுக்கு 1000 பேர் வரலாம். பட் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். விக்ரம் ஆக்டிங்காகவே பார்க்கலாம். பாட்டு பெருசாக இல்லை, ஆனால் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஏதோ அந்த பொன்னியின் செல்வன் பார்க்குற ஃபீல் இருந்துச்சு அதில் போட்டு பிஜிஎம். கேஜிஎஃப் அளவுக்கு இது, ஆனால் தமிழ் சினிமாவில் இது நல்லா இருந்துச்சு. தமிழ் படத்தில் இது நல்லா இருக்குது. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. 5க்கு 3.5 அந்த மாதிரி கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேவையான விஷயத்தை பேசியிருக்காங்க. ரொம்ப டாப்பான ஒர்க்கு. தியேட்டரில் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் ப்ரோ. ரொம்ப சூப்பர். இல்லை, நான் வந்து அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, பழங்காலத்தில் லைஃப்பை காமிக்க போகிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காகவே நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தேன். என் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நல்லாவே பூர்த்தி பண்ணிச்சு. அவங்க படத்தில் பேசின விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வரைக்கும் அது இப்போ 1800s நடக்கிற கதை, ஆனால் இப்போ வரைக்கும் அது ரெலவெண்ட்டான டாப்பிக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டியதும். படம் ஃபுல்லாகவே பெஸ்ட்டு ப்ரோ. ஒரு கூஸ் பம்ப்ஸ்னு கேட்டிங்கன்னா அந்த கிளைமேக்ஸை நோக்கிய ஒரு கடைசி ஒரு 2-3 இடம், லாஸ்ட் ஃப்ரேம் கொண்டு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. பெஸ்ட் சீன்ஸுக்கு படம் ஃபுல்லாகவே ரொம்ப பெஸ்ட்டான படம் ப்ரோ. விஷுவல்ஸ் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ரஞ்சித் சாரோட என்ன சொல்கிறது, அவர் வந்து மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப நாளாக அவருக்கு ஆசைன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சான்னு தெரில, ஆனால் அந்த விதம் நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு.
ஜிவி ரொம்ப சூப்பர் ப்ரோ. அவரோட மியூசிக் நல்லா எலிவேட். அதான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப அவங்களோட டாப்பான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஜிவி இது ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா எலிவேட் பண்ணி தந்துச்சு ப்ரோ. ஒர்க் அவுட்டுங்கிறதோட அதான் ப்ரோ எலிவேட்டே பண்ணி தருது. ஆல்ரெடி நமக்கு அந்த ஃபீலிங் வந்துடுது. அவர் வரும்போது இன்னும் பூரிப்படை வைக்குது அவரோட பிஜிபி. கண்டிப்பாக ப்ரோ. அது இல்லாமல் எப்படி ஹீரோயின்ஸுங்கிறத தாண்டி எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கொண்டு ரொம்ப முக்கியமாக தான் வராங்க. ஸோ அதனால் எல்லாரோட ஒர்க்குமே நல்லாயிருக்கு ப்ரோ. ரொம்ப கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தங்கலான் நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு படம். ஆக்சுவலி ஆஸ்காருக்கான ஒரு படம். அவார்டு போகிறதுக்காண்டி பெரிய பெரிய அவார்ட் போகிறதுக்காண்டி ஒரு நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒருத்தர் நடிக்கிறதுக்கு பிறந்ததாக ஆகணும். அது சியான் விக்ரமால தான் முடியும். அண்ட் மோரோவர் வந்துட்டு ஒவ்வொரு படங்களுமே டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி டிஃப்ரெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தங்கலானுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லணும். தங்கலான் அருமையான ஒரு படம். கண்டிப்பாக எல்லா தேட்டர் வந்து பாருங்கள். அண்ட் மோரோவர் வந்து மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் சரி, பசுபதி சாரும் சரி, மாளவிகா மேம் சரி, எல்லாருமே அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு பழங்கால குடிமக்களை பற்றி பிரிட்டிஷ் மக்கள் எப்படி நம்மளை ஆண்டாங்க அதை பேஸ் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்காங்க. மோரோவர் இந்த படம் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். எனக்கு பொறுத்தவரை படத்துக்கு எவ்வளோ கேட்டிங்கன்னா 10க்கு 10 கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். தங்கலான் ஒரு ஆஸ்காருக்கான பெரிய ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தங்கலான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப அருமை. நடிப்பின் பிதாமகன் அப்படின்னு சொன்னால் அந்த டைட்டில் விக்ரம் அண்ணனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த மாதிரி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ரஞ்சித் அண்ணன் ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி செம்மையாக எடுத்திருக்காரு. ஜிவி மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டை ஜிவி தான் நல்லா பண்ண முடியும்னு அவரை நம்பி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காரு ரஞ்சித் அண்ணன். ரொம்ப சூப்பர் படம். ஓவராலாக செம்ம. நம்மளோட ஸ்டைலில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதை பாடிடலாம். தங்கலான் தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான் ரஞ்சித் அண்ணனின் தங்கலான் தங்க 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 தங்கலான் தருமாறு ஆக்டிங் இல்ல தங்கலான் தரமான சம்பவம் தங்கலான் தங்க 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 தங்கலான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல தங்கலான் தங்கலான் வேற லெவல்ல விக்ரம் நாடிலாம் வேற லெவல். சூப்பராக இருந்தது ப்ரோ. செம்ம விக்ரம் ஆக்டிங் பக்காவாக இருந்தது ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் ப்ரோ. அதான் டம்மி பீஸ் ப்ரோ. இது பாருங்க ப்ரோ. போயிட்டு வேற மாதிரி ப்ரோ. ஸ்க்ரீன் பேர்லாம் வேற மாதிரி ப்ரோ. படம் எப்படி ப்ரோ இருக்குது? விக்ரம் நடிப்புலாம் தரமாக நடிப்பு ப்ரோ. ஹாரர் சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் மியூசிக்லாம் ஜிவி செஞ்சுருக்காரு ப்ரோ. வேற மாதிரி. டேரக்டரோட அடுத்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பொறிச்சு தான் ப்ரோ. ரஞ்சித்னாலே பொறிச்சு தான் ப்ரோ. பழைய அரசியல் ப்ரோ. ஒரு நல்லா இருக்கும். போய் பாருங்க ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா இருக்கு. ரஞ்சித்தோட படம் பேசிக்காகவே நல்லா தான் இருக்கும். இந்த படம் அதோட எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட அந்த பிஜிஎம்மாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு படத்தை. இந்த வாட்டி விக்ரம் சாருக்கு இது ஒரு ஹிட் படம் தான் நம்ம சொல்ல முடியும். ஜிவி சார் வயசாக போட்டோம் பிஜிஎம் நல்லா போயிருக்கு. நல்லா இருக்கு. கதை வந்து இந்த கோல்ட் மைனிங் அந்த வயசு தான் கதை. ஸோ கதை செலெக்ஷன் வைஸ் நல்லா போயிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு லேக் இல்லை எங்கேயுமே. ஸ்பீடாக தான் படம் போயிட்டுருக்கு, க்யூரியஸாக படம் போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு. இந்த வாட்டி எப்போவுமே அவரோட படம் நல்லாயிருக்கும். இந்த வாட்டி இன்னும் அதை எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு படத்தில். அவர் ஸ்டைல் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டைல் வந்து லைக் வெரி குட், நல்லா போயிட்டுருக்கு படம். இந்த வாட்டி அவருக்கு ஹிட்டு. எல்லோரும் க்யூரியஸ் ஆக்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் கதைன்னு சொல்ல முடியாது, அதோட இன்னும் பேக் ஸ்டோரி தான் இது. பட் நல்லா இருந்துச்சு ஸ்டோரி எல்லாமே. அவர் இது டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்துருக்காரு. டிஃப்ரெண்ட் ஆக்டிங், பாடி லாங்குவேஜ் எல்லாமே சேஞ்ச் ஆகி நல்லா கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு படம். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. விக்ரம் சார் வேற லெவல். சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. நல்லா தான் இருக்கு. நல்லா ஓகே. சாங்ஸ் ஓகே. மியூசிக் ஓகே பக்கா. பிஜிஎம்ஸ் ஓகே. மியூசிக் பக்கா ஓகே. படம் சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ரேட்டிங் எப்பவும் போல ரஞ்சித் படத்தோட அரசியல் இல்லை, ஆனால் இல்லாத மாதிரி லைட்டாக காமிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கு. பக்கவாக இருக்கு. கோலாரில் எப்படி தங்கம் எடுக்க ஆரம்பித்தாங்க அதை காமிக்கிறது தான் இதை மெயினாக வச்சுருக்காங்க. மற்றபடி அந்த பழைய இதெல்லாம் காமிச்சதில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் பேய் படம் மாதிரி
கோஸ்ட் மூவி அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, எப்படி தெரியுமா படம் சம்திங் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஓகேவா, என்னன்னா இந்த தங்கத்தை வந்து அந்த காலத்தில் 80s செஞ்சுரி இதோட இது சம்திங் 18th செஞ்சுரியோட சம்திங் இது கான்செப்ட். ஓகே, இந்த ஜென்ரேஷனில் நம்ம இப்போ எப்படி எடுப்பாங்க, ரவுடிசம் ஹீரோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க எதனா சம்திங். ஆனால் இது வந்து அதுக்கு மேலே ஒரு தங்கத்தை தேடி ஒரு பர்டிகுலர் ஒரு மெம்பர்ஸு அவங்க போய் எடுத்து வெள்ளைக்காரங்கிட்டேருந்து எப்படி நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் இருக்குது. ஆனால் ஜிவி பிரகாஷ் வந்து செம்ம தீம் மியூசிக் செம்மையாக அடிச்சிட்டாங்க. படம் செம்ம கான்செப்ட். அடுத்தது என்ன அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது, என்னென்ன ஸ்டெப்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருந்தது. ஹீரோனி அவ்வளோவா இல்லை, ஹீரோனோட அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் ஹீரோனி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. ஹீரோனிக்கு அவ்வளோ இது கொடுக்கல. ஓகேவா, ஆனால் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் ஹீரோனி அந்த பையன் யாரா அவங்களுக்கு வந்து செம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அதில் கொஞ்சம் லுக்கிங் குட்டாக இருக்காங்க. இவங்க ஹீரோனிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரல. இது வில்லன் கேரக்டர் இல்லை, பிரிட்டிஷ் மட்டும்தான். பிரிட்டிஷ் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆனால் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கோல்டு எடுக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தங்கமும் உங்களுக்கு கிடையாது, எல்லாமே எனக்கு தான் சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க அகேன்ஸ்டாக நிற்கிறாங்க. அப்போது அந்த சமயம் அவங்க என்ன பண்ணுறாங்க, சியான் விக்ரம் என்ன பண்ணுறாரு, அதுதான் கான்செப்ட் வரும். விக்ரமோட எஃபெக்ட் ரொம்ப சூப்பர் பிரதர். இல்லைங்க, நான் எல்லாருக்கும் மொத்தமாகவே ஒன்று சொல்லிடுறேன். பாருங்கள், படத்தில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பட்ட மக்கள் வந்து ஏந்திரிச்சு நிற்கணும், தங்களோட வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அதுதான் படத்து மூலிமா, தங்கலான் படத்து மூலிமா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட வளத்தையே நாம் தான் பாதுகாக்கணும், அதுக்காக போராடணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தாங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மூவியை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் புரிய வரும். நல்லா பாருங்கள், மூவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். படம் வேறு லெவல். ரஞ்சித் அண்ணா கலக்கிட்டாரு. ரஞ்சித் அண்ணனுடைய அட்டகத்தி எப்படி இருந்ததோ, மாஸ்டர் மெட்ராஸ் எப்படி இருந்ததோ, காலா கபாலி சார்பட்டா பரம்பரை எல்லாமே அவரோட படம் எல்லாமே மாஸ்டர் பீஸ். அந்த வரிசையில் இந்த தங்கலான ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்துருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. வேறு லெவல் படம். விக்ரம் சார் வந்து அவரோட உழைப்பு போட்டிருக்காரு. ரொம்ப நாள் அவர் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. இந்த படத்தில் கண்டிப்பாக அவருக்கான அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். நேஷனல் ஜிவி பிரகாஷ் அந்த தங்கலான்னு வரும்போது நம்மளுக்கு அப்படியே கை காலில் அப்படியே அந்த நரம்பு மொத்த உடைக்குது. அதுதான் சொல்கிறாங்க, அந்த பிஜிஎம் தங்கலான்னு வரும்போது அப்படியே வேறு லெவல் இருக்குது. வேறு லெவல். விக்ரம் பின் எடுத்துட்டு இருக்குது. ரஞ்சித் அசத்தல் அடுத்த பாலா நல்லா இருக்கு. விக்ரம் நடிப்பு உள்ள பாக்கலையா, அது மாதிரி தாறுமாறா இருக்குது. சூப்பர் பக்கா இருக்குது. எல்லாமே சூப்பர். எல்லா வரலாறு போட்டு கிடைக்க பக்காவா இருக்குது. வேற மாதிரி பாடம் வேற லெவல் தல. சூப்பர். ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.